வேட்டையன் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, அதாவது நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இன்னைக்கு வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு அப்படின்னு போட்டிருப்போம். நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு 2 வீக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ எல்லாரும் ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் அதிகமாக ட்ரோல் செய்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இவ்வளோ சர்ப்ரைஸான விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டான சூப்பரான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட கங்குவா திரைப்படம் மோத இருந்தது. ஆனால் அந்த திரைப்படம் தள்ளி போய் இருக்கிறது. இப்போ சோலோ ரிலீஸாக வேட்டையன் திரைப்படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது அக்டோபர் 10ஆம் தேதி. இப்போ வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ அந்த பிளானை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சரியான நேரத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் மட்டுமே ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு ஒரு கம்ப்ளீட்டாக தோல்வி திரைப்படங்களாக தொடர்ந்து அமைந்ததால் இந்த திரைப்படம் ஹிட் அடிக்கணும், ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது இன்னைக்கு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாகிறது. இதை தான் தளபதி ரசிகர்கள் செமையாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கழுத்து ஏதோ கத்தி படம் போஸ்டர் மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு விஷயம் ஸ்டைலில் காமிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அதை பார்த்து தான் தளபதி ரசிகர்கள் தளபதி மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஸோ தளபதி பார்த்து பயமா, ஸோ தளபதி இதுக்கு முன்பு பெரிய ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதியை பற்றி ஸ்பீச் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி தளபதி மீது உங்களுக்கு பயமா அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். கத்தி போஸ்டர் மாதிரி இந்த ஒரு போஸ்டர் இருக்கு அப்படியும் கிண்டல் செய்து கொண்டு ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் செம கோபம் அடைந்து கத்திக்கு முன்னாடி எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் நிறைய படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கத்தி படத்தை பார்த்து நாங்கள் பண்ணது கிடையாது அப்படி இப்படின்னு மாற்றி 2 பேரும் ட்ரோல் செய்து கொண்டும் திட்டிக் கொண்டும் வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் படத்தை பற்றி. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது அனிருத் அவர்களோட மியூசிக் தான். ஸோ அனிருத் அவர்கள் தன்னோட மியூசிக்கை கரெக்டாக இந்த சாங் டக்குன்னு தீ பிடிச்சிக்கணும். ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டையும் சரி தர்பாரும் சரி அனிருத் அவர்களோட மியூசிக்கில் டக்குன்னு தீ பிடிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங் டக்குன்னு தீ பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு சாங் ரெடி பண்ணியிருக்காங்க அனிருத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்கில் வாண்டடாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை வைக்க சொன்னாங்களாம். ஸோ இதுக்கு முன்பு தர்பாரும் சரி பேட்டை திரைப்படம் சரி, பேட்டை திரைப்படத்தில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும். அந்த ஒரு டைலாக் வரும். அந்த ஒரு டைலாக் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான மாசான ஒரு டைலாக் தான். ஸோ அதே மாதிரி ஒரு டைலாக் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அனிருத் கிட்ட. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வர மாதிரி வச்சிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரெடி ஆகிவிட்டது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனாலுமே இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த ஒரு டைலாக்கான ரெக்கார்டிங் முடிஞ்சு டைலாக் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிளோடு சேர்த்து நம்ம டைலாக்கையும் கேட்க போகிறோம். ஸோ ஒரு பேட்டை திரைப்படத்தில் வந்த சாங் மாதிரி இந்த ஒரு திரைப்படத்துலேயும் பயங்கரமான சாங்காக ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்க போகிறது. கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் செமையாக இந்த ஒரு சிங்கிள் கொண்டாட போகிறாங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ விஜய் ரசிகர்கள் ரஜினியை கலாய்த்து கொண்டு இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வேட்டையன் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, அதாவது நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இன்னைக்கு வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு அப்படின்னு போட்டிருப்போம். நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு 2 வீக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ எல்லாரும்
ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரோல் செய்கிறாங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து இவ்வளோ சர்ப்ரைஸான விஷயம் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டான சூப்பரான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட வந்து கங்குவா திரைப்படம் மோத இருந்தது. ஆனால் வந்து அந்த திரைப்படம் தள்ளி போய் இருக்கிறது. இப்போ சோலோ ரிலீஸாக வந்து வேட்டையன் திரைப்படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது அக்டோபர் 10ஆம் தேதி. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து ஏற்கனவே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பிளானை வந்து நம்ம கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சரியான நேரத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் மட்டுமே ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக தோல்வி திரைப்படங்களாக தொடர்ந்து அமைந்ததால் இந்த திரைப்படம் ஹிட் அடிக்கணும், ஒரு நல்ல டைமில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது இன்றைக்கி வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெளியாகிறது. இதை தான் வந்து தளபதி ரசிகர்கள் செமையாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஏதோ கத்தி படம் போஸ்டர் மாதிரி வந்து சிம்பிள் போட்டு ஒரு விஷயம் வந்து ஸ்டைலில் வந்து காமிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அதை பார்த்து தான் தளபதி ரசிகர்கள் தளபதி மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஸோ வந்து தளபதி பார்த்து பயமா, ஸோ தளபதி வந்து இதுக்கு முன்பு வந்து பெரிய பெரிய ஹிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக தளபதியை பற்றி ஸ்பீச் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி தளபதி மீது உங்களுக்கு பயமா அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். கத்தி போஸ்டர் மாதிரி இந்த ஒரு போஸ்டர் இருக்குது அப்படியும் கிண்டல் செய்து கொண்டு ட்ரோல் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் செம கோபம் அடைந்து கத்திக்கு முன்னாடி எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் நிறைய படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கத்தி படத்தை பார்த்து நாங்கள் பண்ணது கிடையாது அப்படி இப்படின்னு மாற்றி ரெண்டு பேரும் வந்து ட்ரோல் செய்து கொண்டும் திட்டிக் கொண்டும் வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் படத்தை பற்றி. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது வந்து அனிருத் அவர்களோட மியூசிக் தான். ஸோ அனிருத் அவர்கள் தன்னோட மியூசிக்கை வந்து கரெக்டாக வந்து இந்த சாங் வந்து டக்குன்னு வந்து தீப்பிடிச்சுக்கணும். ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட பேட்டையும் சரி, தர்பாரும் சரி, அனிருத் அவர்களோட மியூசிக்கில் டக்குன்னு வந்து தீப்பிடிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாங்கை வந்து டக்குன்னு வந்து தீப்பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த ஒரு சாங்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அனிருத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்கில் வந்து வாண்டடாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து வைக்க சொன்னாங்களாம். ஸோ இதுக்கு முன்பு வந்து தர்பாரும் சரி, பேட்டை திரைப்படம் சரி, பேட்டை திரைப்படத்தில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வந்து வரும். அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த ஒரு டைலாக் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பயங்கரமான மாசான ஒரு டைலாக் தான். ஸோ அதே மாதிரி ஒரு டைலாக் வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அனிருத் கிட்ட. ஸோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் வந்து வர மாதிரி வந்து வச்சிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஏற்கனவே வந்து ரெடி ஆகிவிட்டது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனாலுமே இந்த இப்போ தான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த ஒரு டைலாக்கான ரெக்கார்டிங் வந்து முடிஞ்சு டைலாக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளோடு சேர்த்து நம்ம டைலாக்கையும் வந்து கேட்க போகிறோம். ஸோ ஒரு பேட்டை திரைப்படத்தில் வந்த சாங் மாதிரி வந்து இந்த ஒரு திரைப்படத்துலையும் வந்து பயங்கரமான சாங்கை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இருக்க போகிறது. கண்டிப்பாக வந்து ரஜினி ரசிகர்கள் செமையாக வந்து இந்த ஒரு சிங்கிள் வந்து கொண்டாட போகிறாங்க என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ வந்து விஜய் ரசிகர்கள் ரஜினியை வந்து கலாய்த்து கொண்டு இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை